சிவம் பரபிரம்மம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீண்ட காலத்தின் பிறகு இந்த பதிவு எனக்கு வேலை விஷயங்களால் எனக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த பதிவுகளை ஒரேடியாக விட்டிருந்தனால் இப்போதைக்கு எனக்கு முடியாது என்ற காரணத்தால் இது ஒரு முக்கியமான பதிவு. என்றால் இந்த விஷயத்தை பல ஜோதிடர்களே பல விதங்களில் பதிவிட்டு கொண்டிருப்பதால் அது நல்லதல்ல என்று கருதித்தான் நான் இந்த பதிவை முக்கியமான ஒரு பதிவு. அதாவது சாஸ்திரங்களை எங்களுக்கு தந்தது சிவன். சரியா? இன்றைக்கு எங்களுக்கு சாஸ்திர அறிவு எங்கள் தாய் தந்தை முதல் கொண்டு பாட்டா பாட்டி வரை எல்லாரும் சாஸ்திர அறிவை தவற விட்டதே இன்றைய எங்களுடைய குடும்ப அவல நிலைகளுக்கு காரணம். சாஸ்திர அறிவை நாங்கள் தேடி வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லது அதை பரப்ப முற்பட வேண்டும். அதற்குத்தான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பார்க்கவே நேரம் கிடைக்காமல் இருக்குது, அவ்வளோதான். அப்போ சாஸ்திர அறிவை நாங்கள் தேடி வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த சுழற்சிக்கில் இருந்து நாங்கள் மீள முடியாது. சரியா? சுழற்சிக்கிலேருந்து நாங்கள் மீள வேணுமென்றால் சாஸ்திர அறிவை அறிந்து அதை நம் பெற்றோர்கள் முதற்கொண்டு பெற்றோர்கள் மூத்தவர்கள் முதற்கொண்டு இளையவர்களும் பின்பற்றுவதன் மூலமே ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுத்து உதவுவதன் மூலமே நாங்கள் இந்த தவறுகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். சரியா? அதாவது திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லுவார். அது கோயிலில் வச்சு நீங்கள் திருமணம் செய்தா என்ன, ஐயரை பிடிச்சு நீங்கள் அக்னி வளர்த்து திருமணம் செய்தா என்ன, அல்லது காந்தர்வ முறையில் நீங்கள் கோயிலுக்கு போகாமலையோ ஐயரை கூப்பிடாமலையோ தாலி கட்டி கொண்டா என்ன. சரியா? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எது நடந்தாலும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டால், சரியா, அங்கு மறுமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சரியா? ஏனென்றால் கன்னிகா தானம் செய்துதான் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அந்த திருமணத்திற்கு நம்முடைய இரு பக்கத்து 3 சந்ததி முன்னோர்கள் நீங்கள் ஐயரை பிடிச்சப்பயாவது திருமணம் செய்து கொண்டிருந்தால் அந்த ஐயர் மூலமாக நீங்கள் நினைவிருந்தால், எனக்கு என்னுடைய திருமணத்தில் நினைவிருந்தபடியாகத்தான் அதை நான் இப்போது நினைவு கூற முடிந்தது. 3 சந்ததி முன்னோர்களின் பெயர்களை சொல்லித்தான் நாங்கள் அந்த திருமணத்தில் சங்கல்பம் செய்து கொள்கிறோம். சரி, அப்போ 3 சந்ததி முன்னோர்களுக்கும் அதை அறிவித்து அவர்கள் ஆசையையும் பெற்றுத்தான் இந்த திருமணம் நடக்கிறது. அப்போ அதே நேரம் அக்னி, தேவர்கள், இறைவன் எல்லாம் சாட்சியாகத்தான் அந்த திருமணம். அதில் கணவனால் கைவிடப்பட்டாலோ அல்லது கணவன் இறந்தாலோ மறுமணம் என்பது கிடையாது.